வணக்கம். நான் சாகுறமிகு தமிழக வெற்றி கழக வழக்கறிஞர். இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு நல்ல தலைவர்கள் வரிசையில் தளபதி அப்படின்றது பத்தி தான். பாருங்க, தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீண்ட நெடுங்காலமாக நல்ல அரசியல் தலைவர்கள் என்பது எட்டாக்கனியாக இருந்து கொண்டே இருக்கிறது. கர்மவீரர் காமராஜரை உலக அளவில், தமிழகத்தில் மட்டுமல்ல உலக அளவில் மிகப்பெரிய நல்ல தலைவர் என்று எல்லோரும் போற்றி பாராட்டுகின்றனர். அதற்கு அடிப்படை காரணங்கள் இல்லாமல் இல்லை. ஒரு தலைவர் தான் மட்டும் சரியாக இருப்பது முக்கியம் அல்ல, தான் வாழ்ந்து காட்டிய வழிமுறையிலே மற்றவர்கள் சரியாக இருந்து வாழ வைத்து, அதே போல ஒரு அரசு இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு படிக்காத மேதை காமராஜர் அவர்கள் இந்த உலகுக்கே ஒரு முன்மாதிரியாக காட்டி சென்று இருக்கிறார் என்பதிலே துளி அளவு சந்தேகம் கிடையாது. இந்த நல்ல தலைவர்களுக்கு பஞ்சம் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிறது. இந்த நல்ல தலைவருக்கான அடையாளம் உங்களுக்கு சில உதாரணங்களை சொன்னால் புரியும். பாருங்கள், கர்மவீரர் காமராஜருடைய முக்கிய அமைச்சராக இருந்த, அந்த உள்துறை போன்ற முக்கிய அமைச்சராக இருந்த கக்கன் அவர்கள் மதுரை காமராஜர் ஆஸ்பத்திரியில அவர் கேட்பாரற்று இறந்து கிடந்தார். ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் அமைச்சராக தொடர்ந்து இருந்த, ஒரு 2-3 முறை அமைச்சராக தொடர்ந்து இருந்தவர் எந்தவித இதுவும் இல்லாமல் ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு செல்லாமல் ஒரு அரசு ஆஸ்பத்திரியில் வைத்தியம் செய்யக்கூடிய அளவிற்கு அவருடைய சூழலில் இருந்து மாண்டு போனார் என்பது வருத்தத்துக்குரிய விஷயம். அது மட்டும் இல்ல, காமராஜருடைய போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் இறந்த உடலை மீட்டுக் கொண்டு வருவதற்கு போதிய வாகன வசதி இல்லை. காமராஜருடைய அமைச்சராக இருந்த ராமையா தேவர் அவர்கள் சென்னையிலே இறந்து விட்டார். அவரை உரிய மருத்துவம் செய்வதற்கோ அல்லது மேல் சிகிச்சைக்கோ செய்ய முடியவில்லை. இறந்த உடலை அரசு சார்பில் தான் எடுத்துக்கொண்டு முடிந்தவில்லை. அவருக்கு செலவழிக்க காசு இல்லை, அவருடைய உறவுகளிடம் அவ்வளவு பணம் இல்லை. அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு தலைவன் தான் மட்டும் நல்லவராக இருந்தால் பற்றாது, மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பணியில இருக்கக்கூடிய பிரதிபலன் எதிர்பாராமல் தன்னையே அழித்து மெழுகுவர்த்தியாக இருந்து வாழ்ந்து சென்று மறைந்து சென்றாலும் மக்கள் மனதில் நீங்காத இடமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் காட்டுகிறது. பாருங்க, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்கள், தோழர்கள், இளைஞர்கள், ஆதரவாளர்கள் என்ன மனசுல வச்சுக்கணும்னா, நீங்க அரசியலுக்கு வரணும்ன்ற ஆசை என்பது பெரிதல்ல, அரசியலுக்கான செய்கை என்று ஒன்று இருக்கு. நம்ம இருக்கக்கூடிய இங்கே தவறான முன்னுதாரணங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. நல்ல முன்னுதாரணங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கணும், உழைக்க தயாராக இருக்கணும், நம்மை தாண்டி மக்களை பெருமளவில் நேசிக்க தயாராக இருக்கணும். தமிழகத்துக்கு ஒரு நல்ல மாற்றமும், தமிழகத்துக்கு ஒரு நல்ல எழுச்சியும், தமிழகத்தில் ஒரு மாற்று அரசு அல்ல, மாற்றத்திற்கான அரசு நவீனத்தை உள்ளடக்கி இந்த ஏழை எளிய பாட்டாளி மக்களுக்கு, அல்லது இந்த தமிழகத்திலே இதுவரை உள்ள இந்த கடன் மற்றும் இந்த தமிழகத்திலே ஊழல், லஞ்சல், லாவணி, அந்த புறையோடிய விஷயங்களை துடைத்திடுவதற்கு நிறைய தியாகங்களை நாம் செய்ய தயாராக இருக்கணும். தளபதி நல்ல தலைவர்கள் வரிசையில் இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. நாம் மோதிலால் நேரு அவர்கள் மிகப்பெரிய வைர வியாபாரி என்று சொல்கிறார்கள். அந்த வைர வியாபாரியாக இருந்த பொழுதும் அவருடைய மகனான ஜவஹர்லால் நேரு சுதந்திர போராட்டத்திலும் ஒரு முன்னோடி தலைவராக இருந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜவஹர்லால் நேரு தன் சொத்துக்களில் பாதிக்கு மேல் இழந்தார் என்று சொல்கிறது வரலாறு. பின்னாடி வந்த தலைவர்களை பற்றி நாம் விமர்சிக்க தேவையில்லை, அதை பற்றி நாம் யோசிக்கவும் தேவையில்லை. நல்ல தலைவர்களை எடுத்துக்கொள்வோம். இந்த நல்ல தலைவர்களாக வாழ்ந்த பாபு சிதம்பரம் பிள்ளை அவர்களோ இன்னைக்கு அவருடைய வழித்தோழர்களை பாருங்க. ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, தப்பான வழியில் சென்ற அரசியல் தலைவர்கள் இந்த நல்ல தலைவர்களை ஒருவரை கூட பாதுகாக்க தவறிவிட்டார்களே என்கின்ற போதுதான் என் இதயம் கணக்கிறது. நாம் அப்படி இருக்கக்கூடாது. தவறான வழிகாட்டுதலை எடுத்துக்கொள்ளாமல் நல்ல தலைவராக தளபதி அவர்கள் இன்னைக்கு தான் பாக்கெட்ல தன்னுடைய அன்பு தலைவர் தளபதி அவர்கள் எடுத்து செலவழித்து கொண்டிருக்கிறார். அப்படி தன்னுடைய சொந்த பணத்தை செலவிடுவர்கள் என்னைக்கும் தவறான வழியில் செல்வது இல்லை. தான் சம்பாதித்து உழைத்த காசை யார் அவ்வளவு சீக்கிரமா நீங்களோ நானோ மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். நாம் உழைத்து எடுத்த காசை நமக்கு சம்பந்தமே இல்லை. எவ்வளவு வேணாலும் நீங்க சம்பாதிச்சுட்டு போங்க. அது 100 ரூபாய் இருக்கட்டும், 200 ரூபாய் இருக்கட்டும், 100 கோடியா இருக்கட்டும், 200 கோடியா இருக்கட்டும். பணம் என்பது அங்கு இம்மெட்டீரியல். அதை தாண்டி தன் கையில் இருந்து இழப்பதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொன்னால், கர்ம வீரர் காமராஜரை போல, இன்று தமிழகத்திலே இருந்த கக்கனை போல, தமிழகத்திலே இருந்த இன்ன பிற சிறந்த முன்னோடியாக இருந்த தலைவர்களை வாவு சிதம்பரனாரை போல, அம்பேத்கரை போல ஒரு நல்ல தலைவராக, காகிதை முன்வைத்த போல ஒரு நல்ல தலைவராக உருவெடுப்பதிலே தளபதி இருக்கிறார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்ப இந்த நல்ல தலைவரை நம்ம என்ன செய்யணும், இழந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாட்டுல அத்தி பூத்தாது போல், குறிஞ்சி பூத்தது போல் என்றோ ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பை தளபதி நமக்கு கொடுத்திருக்காரு. இது அப்படியே தலைமையில எடுத்து தளபதி அவர்களை தமிழகத்தின் முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்று சொன்னால்
நமக்கு 2 கோடி உறுப்பினர் சேர்க்கை என்பது இலக்கு. நம்முடைய நோக்கம் 3 கோடி உறுப்பினர் சேர்க்கையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தமிழகத்திலே தளபதி ஆட்சியிலே நாம் பங்கெடுக்க வேண்டும், தமிழகத்திலே தளபதிக்காக நாம் பணியாற்ற வேண்டும் என்று சொன்னால் நாம் தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கணும். மக்களை நோக்கி சிந்திப்பவர்கள் என்னைக்கும் மக்கள் பணத்தில் கை வைப்பது எண்ணமாக இருக்கக்கூடாது. கொள்ளையடிப்பது போன்ற விஷயங்கள் ஒரு துளிகளும் மனதில் இருக்கக்கூடாது. அத்தகைய நல்ல தலைவர்களாக தளபதி போன்ற நல்ல தலைவனை நாம் தோளோடு தோள் என்று தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்ற பாடுபடுவோம் என கூறி விடைபெறுகிறேன்.